ஹோலி அல்லது அரங்கபஞ்சமி என்று அழைக்கப்படும் பண்டிகை இந்து மதத்தின் பிரபலமான இளவேனிற் கால பண்டிகையாகும். இந்த பண்டிகை இந்தியா, நேபாளம், வங்கதேசம் போன்ற நாடுகளிலும், சுரினாம், கயானா, தென்னாப்பிரிக்கா, திரினிதாத், இங்கிலாந்து, மொரீசியசு மற்றும் பிஜி போன்ற இந்து மக்கள் பரவலாக வாழும் நாடுகளிலும் விரிவாக கொண்டாடப்படுகின்றது. இந்தியாவின் மேற்கு வங்காளம், வங்கதேசம் ஆகிய பகுதிகளில் தோல் யாத்திரை அல்லது வசந்த உற்சவம், வசந்தகால திருவிழா என அழைக்கப்படுகின்றது. இது பெரும்பாலும் பிரஜ் சமூகத்தினரால் கடவுள் கிருஷ்ணனுடன் தொடர்புடைய மதுரா, பிருந்தாவனம், நந்தகோன், பர்சானா ஆகிய நகரங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஹோலி பண்டிகை காலத்தில் அவை நடைபெறும் 16 நாட்களும் இந்த நகரங்கள் சுற்றுலா தலங்களாக இருக்கும். ஹோலி பண்டிகை குளிர்காலத்தின் இறுதியில் பங்குனி, அதாவது பிப்ரவரி மார்ச் மாதத்தின் கடைசி முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகின்றது. இது பொதுவாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தின் இறுதியில் வரும். 2009ஆம் ஆண்டில் ஹோலி பண்டிகை மார்ச் 11ஆம் தேதியன்றும் ஹோலிகா தகனம் மார்ச் 10ஆம் தேதியன்றும் கொண்டாடப்பட்டது. பஞ்சமிக்கு சில நாட்கள் கழித்து வருகின்ற அரங்க பஞ்சமியுடன் வண்ணப் பண்டிகை முடிவடையும். மரபான ஹோலி வசந்த கால பருவ மாற்றத்தின் போது நச்சுயிரி சார்ந்த காய்ச்சலும் சளியும் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. இதனால் இயற்கையான வண்ணம் நிறைந்த தூள்களை விளையாட்டாக தூக்கி எறிவதால் உண்டாகும் மருத்துவ பயன்கள் கிடைப்பதால் இந்த வண்ணங்கள் ஆயுர்வேத மருத்துவர்களால் பரிந்துரை செய்யப்படும் வேப்பிலை, குங்குமம், மஞ்சள், வில்வம் மற்ற மருத்துவ மூலிகைகளினால் மரபு முறையில் செய்யப்படுகின்றன. இப்பண்டிகையின் போது தண்டை என்றழைக்கப்படும் ஒரு சிறப்பு பானம் செய்யப்படும். சில நேரங்களில் அதில் பார்ப்பாகை கலந்து தருவர். ஈர வண்ணங்களுக்காக மஞ்சள் வண்ண நீரை தயாரிக்க பாரம்பரிய பலாஷ் மலர்களை கொதிக்க வைத்து தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைப்பர். இதுவும் மருத்துவ குணங்களை கொண்டிருக்கின்றது. செயற்கை வண்ணங்கள் முன்பு ஹோலியை கொண்டாடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்த இளவேனிற் காலத்தில் அரும்பும் மரங்கள் அழிந்துவிட்டதால் அதற்கு பதிலாக தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் செயற்கை சாயங்களே இந்தியாவின் பெரும்பாலான நகர்ப்புறங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன.